மறவாமல் நீ அன்பு செய்தாய். உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கனிவும் நீயே, கருணை நீயே, அன்பென்னும் சங்கமத்தின் நன்றி காணிக்கை, எந்த நண்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்மளை என்றைக்கும் மறவாமல், எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல், எல்லா நேரங்கள்லையும் நம்மளோட கரம் பிடித்து நம்ம பயத்தையும் சரி, நம்மளோட சந்தோஷத்தையும் சரி நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு துணையாளன் இருக்கிறாரு அப்படின்னா அவரை தாண்டி நம்ம எது குறித்தும் இந்த உலகத்தில் யோசிக்கவே கூடாது குட்டீஸ். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறது அதுதான். நம்மளுடைய சோர்வுலையும் சந்தோஷத்துலையும் நம்மளை ஒரே மாதிரியாக என்கரேஜ் பண்ணி பலப்படுத்தி நமக்கான ஆறுதலை, கரெக்டான சொல்யூஷன்ஸை கொடுக்குற ஒருத்தவங்க வேணும். கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனாலும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துலேருந்து வரணும்னு நம்ம ஆசைப்பட்றோம் அப்படின்னா அது அவரிடத்துல இருந்து கிடைக்கும் போது நமக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் குட்டீஸ். ஏசப்பா நீ பயப்படாத, திகையாத, ஏன் கவலைப்படுறன்னு ஒரு வார்த்தை நமக்கு கிடைச்சிட்டாலே நமக்கு அது ஒரு பல மடங்கு பூஸ்டப் ஆன மாதிரி இருக்கும். அப்படி தானே குட்டீஸ்? அப்படிப்பட்ட ஏசப்பா இன்றைக்கும் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, நான் உன் கூட தான் இருக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா அப்படின்னு 1 கொரிந்தியர் 3:16 படியாக நமக்கு இன்றைக்கி வசனம் கொடுத்துருக்குறாங்க குட்டீஸ். அவரே சொல்கிறாரு, நீ ஏன் உன்னை அண்டர்எஸ்டிமேட் பண்ணிவிட்டு பயந்துக்கிட்டு சோர்ந்து போயிருக்கிற? நான் வாழக்கூடிய ஆலயமாக இருக்கிற உன்னோட இருந்து உன்னோட எல்லா சூழ்நிலைகளையும் உன்னை பலப்படுத்துறதுக்கு என்னுடைய தூய ஆவி உன் கூட இருக்குது. அதை நீ புரிஞ்சுக்கிடலையா? புரிஞ்சுக்கிடாமல் ஏன் இவ்வளோ தூரம் நீ ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறன்னு நம்மளை பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க. ஸோ அவருடைய இந்த வார்த்தை இந்த நாள் முழுவதும் நம்மளை ரொம்பவே பூஸ்டப் பண்ண போகுது. ஸோ நம்மளையே நம்ம அண்டர்எஸ்டிமேட் பண்ணிக்காமல் நம்ம அவர் வாழ்கிற ஆலயமாக இருதயத்தை வைத்திருக்கிறோம். அவருடைய தூய ஆவியார் நம்மளோடு துணையாளனாக இருந்து எல்லா சூழ்நிலைகளையும் ரொம்ப ஸ்மூத்தாக சந்தோஷமாக கடந்து வர பண்ணுவார். நம்ம கண்டிப்பாக எல்லா விதமான சூழ்நிலையிலையும் கடந்து அவருக்கு பாத்திரமாக நம்ம வாழ்நாள் முழுவதுமாக வாழப்போகிறோம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்துகிற நாளாக இந்த நாளை நமக்கு அவர் கொடுப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நமக்குள்ளே வைத்து இந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைவும் ஆசீர்வாதமும் அவர் கொடுக்குற பலனும் நம்மளை இந்த நாள் முழுவதும் பலப்படுத்தி நடத்தும் குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. எங்களை நீ தங்குகிற ஆலயமாக தெரிந்து கொண்டதற்காக நன்றி. உம்மோட தூய ஆவியார் எங்களுக்கு துணையாக இருக்கிறதற்காக நன்றி. எங்களுடைய இருதயத்தை உமது கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களோட பலவீனங்களை உம்முடைய கல்வாரி பலியோடு இணைக்கிறோம். எப்படி நீங்கள் அதை கடந்து வந்தீங்களோ அப்படியா எங்களை இந்த சூழ்நிலை கடந்து வர பண்ணும்படியாக உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.